friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸ் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து எதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு நேச்சுரலாக அது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னொன்று, நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. இது வந்து டேப்லெட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாமா, எவ்வளோ எடுத்துக்கணும், எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். இது நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் சோர்ஸஸ், அதாவது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, விதைகள், இது மூலமாக நமக்கு அதாவது அஃபர்டபுள், நமக்கு எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குமோ அதை வச்சு நம்ம பை பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுலேயே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்குது. இது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது டேப்லெட்டை விட, இப்போ வந்து நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஐவிஐ பண்ணுறோம், ஐவிஎஃப் பண்ணுறோம், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு மல்டிபிள் டேப்லெட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எக்கு க்ரோத்துக்கு கொடுப்பாங்க, ரப்ச்சருக்கு கொடுப்பாங்க, இம்ப்ளான்டேஷனுக்கு கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. இதையும் நம்ம நேச்சுரல் சோர்ஸஸ் மூலமாக கிடைக்கிறத கூட நம்ம வந்து டேப்லெட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு, நான் அது தனியாக கண்டிப்பாக வீடியோ போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக நேச்சுரல் சோர்ஸஸில் இருந்து கிடைக்கிறது தான் வந்து இன்னும் பெஸ்ட்டு. ப்ளஸ் அது வந்து வெறும் இப்போ டேப்லெட்னால் வெறும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். இதுவே நீங்கள் நேச்சுரல் சோர்ஸஸ் எடுத்துக்கும் போது அதில் இன்னும் வந்து எக்கு க்ரோத்துக்காக இருக்கட்டும், அதில் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் வித் வெயிட் லாஸோட. ஸோ அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற விஷயத்தில் உங்களால் எதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் 3 மந்த் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸீட். ஆல்ரெடி நான் வந்து இது தனியான வீடியோ போட்டிருப்பேன். ஃப்ளாக்ஸீடு பற்றி மட்டுமே ப்ரெக்னன்சிக்கு அது நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு. அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஆளி விதை, தமிழில் சொல்லணுன்னா ஆளி விதை. இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது அதை பொடி பண்ணி வச்சு இட்லி தோசை அந்த மாதிரி பொடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நார்மலாக தண்ணி மாதிரியும் குடிச்சிடலாம், ஜூஸ் மாதிரியும் குடிச்சிடலாம். இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஃப்ளாக்ஸீடு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நாட் ஓன்லி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இதில் வந்து நமக்கு ஹார்மோன் ரெகுலேஷன்லேருந்து, இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இது சூப்பராக வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். வித் வெயிட் லாஸ்க்கு செம்மையாக இது ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல சான்சஸ் இருக்குது, ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் வால்நட். பட் என்ன அப்படின்னாக்கா இது கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஃப்ளாக்ஸீடை கம்பேர் பண்ணும்போது வால்நட்டுங்கிறது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கோங்க, பெட்டர் தான். பட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், நான் வாங்கி சாப்பிடுவேன்னா கண்டிப்பாக வால்நட் நீங்கள் எடுத்துக்கோங்க. வால்நட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈஸியாக அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஓவலேஷனை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு, எக்கு ரப்ச்சருக்குலாம் வந்து வால்நட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இதுவுமே 3-4 மந்த் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பற்றி நான் கண்டிப்பாக தனியாக, வால்நட் பற்றி நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா அதில் அவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபிஷ்ஷுனாவே நமக்கு தெரியும் கொழுப்பு மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலலாம் வந்து கொழுப்பு ஜாஸ்தி, இப்போ மீன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட்டு கேளுங்க, தப்பே கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொழுப்பு மீனா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக வாங்குகிற மீனை விட கொழுப்பு மீன் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கலாம். மீன் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எந்த டைமில் ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், இம்ப்ளான்டேஷன் அந்த டைமில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது மட்டும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது மற்ற நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ சிப்பிக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற மீன், ஓகேவா, சிப்பிக்கறி, அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடைச்சாலும் நீங்கள் ஆக்சுவலி கடலோரத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். பட் எல்லா இடத்துலையும் அது கிடைக்காது. கிடைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அதில் இது எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது ஒன்று மட்டும்தான், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் இதில் அதிகமாக கிடையாது. மற்ற ஓவலேஷனுக்கு எல்லாத்துக்குமே, ப்ரெக்னன்சி ரிலேட்டாக எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை பற்றியும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து எல்லாமே இருக்குது. நேச்சுரலாக நம்ம விட்டமின் சியாக இருக்கட்டும், விட்டமின் டியாக இருக்கட்டும்,
ஃபோலிக் ஆசிடாக இருக்கட்டும், இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் வந்து சான்சஸ் இருக்குது ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு. இன்னொன்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவகேடோ வந்து ப்ரெக்னென்சிக்கு கிடைச்ச பெரிய 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 வந்து ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இம்ப்ளான்டேஷனுக்கு. இப்போ எனக்கு ஓவலேஷனாக கரெக்டாக தெரியுது சிஸ்டர், இப்போ நான் ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறேன், எனக்கு ஓவலேஷனாக எக் ரப்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் அந்த டைமில் காண்டாக்டில் இருக்கோம். ஆனால் வந்து எனக்கு ப்ரெக்னென்சி நிற்க மாட்டேங்குது, பீரியட்ஸாக வந்துடுதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு இது நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் ஓவலேஷன் உங்களால் டெய்லியும், அதாவது வீக்லி ஒன்ஸு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அவங்களால அவ்வளோ, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு பழமே வந்து 150-200 இருக்கும். இது பற்றி நான் தனியாக ஃபுல் டீட்டெயில்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி. பட் இது நான் ஓவராலாக சொல்லிடுறேன். இது நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஒரு பழமே, ஆனால் நீங்கள் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக அந்த கரு வந்து பதிகிறதுக்கும் அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப மஸ்ட் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக அவகேடோ சொல்லுவேன். அவகேடோவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னாக்கா நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதை ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நார்மலாக வந்து அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம முளைக்கட்டிய தானியங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு பயிர் வகை அதை வந்து முளைக்கட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்பைனாச் பாலக்கீரை, அதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்லேருந்து ஆன்டி இன்ஃப்ளமேஷன்லேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. எஸ்பெஷலி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே சான்ஸ் அதிகப்படுத்தி கொடுக்குது. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒமேகா 3 மட்டும் கிடையாமல் எல்லாத்துலேயும் நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது நீங்கள் இப்போ ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓவலேஷனுக்கு, இம்ப்ளான்டேஷனுக்கு, கரு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல சைஸில் வளரும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முன்ன நான் சொன்ன மாதிரி சியா சீட்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும் கிடையாது, சியா சீட்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுலேயும் சேம் தான், வெயிட் லாஸ் ஆகும், ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போது நமக்கு நார்மலாக எக்கு ரப்சர் ஆகலாம், ஓவலேஷன் அங்கே நடந்திருக்கலாம் எல்லாமே, ஆனால் அந்த எக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ப்ரெக்னென்சி நமக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம கன்சீவாக ஆகிட்டாலும் கரு பதியிறது வந்து ஒன்று அந்த குழாயிலே பதிஞ்சிரும், இல்லைனாக்கா வேறு வேறு இடத்துல எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருப்பையை தாண்டி மற்ற இடத்துலலாம் வந்து அது பதிஞ்சு நமக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த எக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், அங்கே வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் நடக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சியா சீட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அதில் ஜாஸ்தி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்கு தாராளமாக நீங்கள் வெயிட் போட்டுரும், வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நார்மலாக இருக்கிற எக்கு வந்து எடுத்துக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்கு எடுத்துக்கோங்க, டெய்லியுமே ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். PCOS இந்த ரிலேட்டடாக நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக டயட்டில் வந்து நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் இல்லாமல் அதுலேயும் நான் சொல்கிற மாதிரி எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி, அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெரிஸ் வந்து நான் இப்போ சொல்கிற விஷயம் எல்லாமே நான் முன்ன சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். அவகேடோக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா பெரிஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு ப்ரெக்னென்சியை பூஸ்டப் பண்ணி கொடுக்குற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி, இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி, ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி நமக்கு டெலிவரி ஆகிற வரைக்குமே நமக்கு வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுது. ஸோ அதில் வந்து பெரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதில் விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி இன்ஃப்ளமேஷன், இதில் நிறைய ஆன்டிவைரல் நிறைய விஷயங்கள் இருக்குது, பாக்டீரியல், இதில் எல்லாமே ஆன்டி பாக்டீரியல், இந்த மாதிரி விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க. எது உங்களுக்கு கிடைக்குதோ, பெரிஸ் ரிலேட்டடாக ப்ளூபெரியாக இருக்கட்டும், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எது உங்களுக்கு கிடைக்குதோ அது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். எதையுமே வந்து நான் இப்போ சொல்லியிருக்க ஒரு விஷயம், சிஸ்டர் இவ்வளவே நான் ஒரே டைமில் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சீடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சீடு, ஒரு ஃப்ரூட்டு,
இப்போ நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு. இதவே நீங்கள் ரெகுலராக ஒன் டே விட்டோ இல்லை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான்வெஜ் வந்து நான் ரெகுலராக எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அதாவது டெய்லி எடுக்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் இப்போ நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடு ட்ரை பண்ணுறீங்க, சியா சீடு, வால்நட், இது எல்லாமே வால்நட்டு, ஃப்ளாக்ஸ் சீடு கண்டிப்பாக டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அவகேடோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டு, அவகேடோ இல்லைனா பெரிஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எக்கு வந்து கம்பல்சரி டெய்லியுமே எடுத்துக்கோங்க, அது கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ரொக்கோலி வந்து கண்டிப்பாக இப்போ எல்லா இடத்துலையுமே நார்மலாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 தடவை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அது பொரியலாவோ, அது உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பம்ப்கின் சீட்ஸ். இப்போது ஆக்சுவலி சீடு சைக்கிளிங்கில் 3 சீடு நானே சொல்லிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற விஷயம் சீட் சைக்கிளிங். அது சிஸ்டர் அது எப்படி ஃபாலோ பண்ணுறது, எந்தெந்த டைமில் எடுத்துக்கணும், ஓவுலேஷன் டைம்லையா, ஓவுலேஷனுக்கு அப்புறம் என்ன எடுத்துக்கணுங்கிறது ஃபுல் டீட்டெயில்டு வந்து நான் தனியாக சீட் சைக்கிளிங்க்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது நான் ட்ரை பண்ண விஷயம் தான். சீட் சைக்கிளிங் நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். ஃப்ளாக்ஸ் சீடு, பம்ப்கின் சீடு, இது எல்லாமே நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இப்படி எடுத்துக்கிறத விட அதை நீங்கள் சீட் சைக்கிளிங்காக ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அட்லீஸ்ட் நான் எல்லாத்தையும் சொல்கிற ஒரே விஷயம், அட்லீஸ்ட் 3 மந்த் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிலீவ் பண்ணுங்கள். நேச்சுரலாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணணும், அஃபோர்ட் பண்ணி வாங்கி அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே அது ஒரு நம்பிக்கை வரும், கண்டிப்பாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது. நம்மளால் கன்சீவ் ஆக முடியும், பட் நம்ம அந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறதில்ல. டேப்லெட், மெடிசன், எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோமே தவிர அதுக்காக நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோம் அப்படின்றது ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசிங்க. எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ என் சேனலில் இருக்க வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா கீழே என் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, நீங்கள் பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது வீடியோ வேணும், இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.